திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிற போர் பதற்றமான சூழ்நிலை தொடர்ந்து தாக்குதலாக நீடித்து வருகிறது. 1 மாதத்திற்கு மேலாக நீடித்து வருகிற போரானது தற்போது உலக தேசத்தை அச்சத்திற்குள்ளாக்கும் வகையில் ஒரு புதிய திருப்பம் உண்டாயிருப்பதாக கூறப்படுகிறது. அது என்னவென்றால், இதுவரையிலும் இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்கா மாத்திரமே இந்த போர் தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதே சூழ்நிலையில் தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய 2 நாடுகளும் தொடர்ந்து இந்த அமெரிக்கா தேசத்து தலைமையில் உள்ள நட்பு நாடுகளோடு கூட இணைந்து ஈரானுக்கு எதிராக களத்தில் இறங்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியானது மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அது திறக்கப்படுவதற்காக அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த நட்பு நாடுகளோடு கூட இணைந்து தங்களுடைய பங்கை ஆற்றும்படியாக ஐநா பொது கவுன்சிலில் அழுத்தம் கொடுப்பதற்காக, தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து எந்த ஒரு மாற்றமும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதில் ஏற்படாவிட்டால் இராணுவம் இறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதே நேரத்தில் இராணுவ நடவடிக்கை நிமித்தமாக பல அரபு நாடுகள் இணைவது நிமித்தமாக தொடர்ந்து உலக தேசங்களினிடையே உலகப்போர், 3ஆம் உலகப்போர் நேரிடக்கூடிய அபாய சூழ்நிலையும் ஏற்படலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையிலிருந்து தேசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா 2 நாடுகளும் தங்களுடைய நாடுகளுக்குள் ஈரானிலிருந்து எந்த நபரும் வரக்கூடாது என்பதற்காக தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதை தொடர்ந்து அதனுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும்படியாக தொடர்ந்து அது பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறதாகவும் கூறப்படுகிறது. இப்படி ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் ஈரானுக்கு எதிராக களமிறங்குகையில் சீனா, ரஷ்யா போன்ற வல்லரசுகளும் இதனோடு கூட இழுக்கப்படுவதற்குரிய ஒரு சூழ்நிலை நேரிடலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே வரும் நாட்களிலே இது 3ஆம் உலகப் போராக மாறி ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்று அதனால் பொருளாதார சீர்குலைவும், அது மட்டுமல்ல லட்சக்கணக்கான உயிர்களை பலிவாங்கக்கூடிய உலக யுத்தமாக அது மாறிவிடக்கூடாது என்பதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இதை குறித்த செய்தி நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நேரடி மோதலில் இதுவரை ஒதுங்கியிருந்த ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் தற்போது ஈரானுக்கு எதிராக களமிறங்க தயாராகி வருகின்றன. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% கொண்டுள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளதே இந்த பதற்றத்திற்கு முக்கிய காரணமாகும். இதனால் வளைகுடா நாடுகளில் பொருளாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள சூழலில் இது ஒரு முழு அளவிலான உலகப் போராக வெடிக்குமோ என்று கவலை எழுந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமெரிக்கா தலைமையிலான நட்பு நாடுகளுடன் இணைய அமீரகம் முடிவு செய்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இது தொடர்பாக தீர்மானம் கொண்டுவர அமீரக தூதர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஜலசந்தியை திறக்க தேவைப்பட்டால் இராணுவத்தை பயன்படுத்தவும் ஈரான் வைத்துள்ள கடல்சார் கன்னிவெடிகளை அகற்றவும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விவகாரத்தில் சவுதி அரேபியாவும் தனது கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. அண்டை நாடுகளின் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்றால் தங்களின் பொறுமைக்கும் எல்லை உண்டு என சவுதி எச்சரித்துள்ளது. ஈரானுடனான குறைந்தபட்ச நம்பிக்கையுடன் சிதைந்து விட்டதாக கூறியுள்ள சவுதி தக்க பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரான் குடிமக்கள் அமீரகத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் எமிரேட்ஸ் மற்றும் எட்டிஹாட் போன்ற முன்னணி விமான நிறுவனங்களும் ஈரான் பயணிகளுக்கான சேவைகளை நிறுத்தி வைத்துள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த திடீர் வியூகம் போரின் திசையை மாற்றியுள்ளது.
சவுதி மற்றும் அமீரகம் போன்ற வலுவான நாடுகள் ஈரானுக்கு எதிராக நேரடியாக போரில் குதித்தால் அது ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளையும் உள்ளே இழுக்க வாய்ப்புள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள பதற்றம் தணியாத பட்சத்தில் உலக நாடுகளின் தலையிட்டால் இது 3வது உலகப் போராக உருவெடுக்கும் அபாயம் நிலவுகிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சூழ்நிலையை அறிந்து நாம் மத்திய கிழக்கு நாடுகளில் நூடாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போர் பதற்ற சூழ்நிலை மாற, இது 3ஆம் உலகப் போராக வெடித்து விடாதபடி கர்த்தர் மனமிறங்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வருகிற பதட்டமான சூழ்நிலை தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளும் இதனோடு கூட இணைந்து செயல்பட்டு ஈரானுக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிற சூழ்நிலையில், ஒருவேளை இது நிமித்தமாக தொடர்ந்து ரஷ்யா சீனா ஈடுபட்டு இதனால் 3ஆம் உலகப் போர் உருவாகி விடுமோ என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறபடினாலே தொடர்ந்து இது தடுத்து நிறுத்தப்பட ஆண்டவரை எந்த விதத்திலும் ஆண்டவரை மனுக்குலம் அழிக்கப்படாதபடிக்கு, இந்த 3ஆம் உலகப்போர் எந்த விதத்திலும் வந்துவிடாதபடிக்கு எழுப்புதலை திசை திருப்பும்படி சாத்தான் வைத்திருக்கிற அழிவுக்குரிய காரியங்கள் விலக்கப்பட தேவ திட்டம் நிறைவேற ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்க்கிற சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.